வணக்கம். நான் உங்கள் காப்பி கடை பெர்னாட். வருகிற மே 4 நம்ம எல்லாருமே ரிசல்ட்டை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் வெற்றி வேட்பாளர், யார் சிஎம் சீட்டில் உட்காருவா அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும். நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம், நம்ம யாரெல்லாம் நம்ம நடத்தியிருக்கிறா, இந்த ஆட்சி சரியாக இருக்கா இல்லையா, இல்லை ஒரு மாற்றம் வேண்டுமா, மாற்றம் வேண்டும்னா எதுக்காக மாற்றம் வேண்டும், நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்குறோம், நம்மள்ட்ட என்ன குறைவாக இருக்குது, என்ன மாற்றம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை மாற்றம் வேண்டாம்ப்பா, இந்த ஆட்சி நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொன்று, நாங்கள் விட்ட ஆட்சியை நாங்கள் பிடிப்போம், நாங்கள் மறுபடியும் நாங்கள் எதை விட்டோமோ அதை பிடிப்போம் அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் கால் பதிச்சியே ஆவோம், திருப்பரங்குன்ற மலை மேலே நாங்கள் தீபத்தை ஏற்றியே ஆவோம் அப்படின்னு. இன்னொரு கூட்டம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் தனியாக தான் நிற்போம், யாரை பற்றியும் கவலை இல்லை, நாங்கள் தனியாக தான் நிற்போம், ஆட்சி பிடிக்கிறோமோ இல்லையோ நாங்கள் முதல் சீட்டில் உட்காருவோம், யார்கிட்டையும் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம், ஆனால் தமிழுக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம். யார் தான் வெற்றி வேட்பாளர், யார் ஜெயிக்க போகிறா, அந்த சிஎம் சீட்டு யாருக்கு அப்படிங்கிறது வர மே 4 வரும். ஆனால் கருத்து கணிப்பு என்னென்னா முன்ன மாதிரி இல்லை. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு அப்படின்னா, கருத்து கணிப்பு என்னென்னா எல்லா சேனலும் ஒரே மாதிரி சொல்லும், இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்னு. இன்றைக்கி கருத்து கணிப்பு எப்படின்னா, யாரெல்லாம் டிவி வச்சுருக்காங்களோ அவங்க சாதகமாக அவங்களே போட்டுக்கிறது வெவ்வேறு. அதனால் மக்கள் யாரும் குழம்ப வேண்டாம். மனசாட்சிப்படி நம்ம ஓட்டு போட்ட எல்லாருக்கும் நம்ம யாருன்னு தெரியும். எல்லாருமே வர மே 4 வரைக்கும் நம்ம காத்திருப்போம். நிச்சயமாகவே யார் மக்கள் மனசில் இருக்காங்களோ நிச்சயம் பண்ணுவாங்க, அவங்க வருவாங்க. எந்த பதற்றமும் பட வேண்டாம். வர மே 4 வரைக்கும் நம்ம காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.